وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தான். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும் இங்கே ஒன்று குழுமிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான அருளால், இறைவனுடைய அருளால் ரமலான் மாதத்தில் பிறை ஒன்றை நம்மை வந்தடைந்திருக்கிறது. தமிழகத்தில் பரவலாக பிறை தென்படாவிட்டாலும் காரைக்கால் அருகில் இருக்கின்ற குறையாறை அடுத்த திருக்கலாச்சேரி என்ற ஊரில் பிறை பார்த்ததின் அடிப்படையில் இன்று தமிழகம் எங்கும் ரமலான் பிறை ஒன்று நம்மை வந்தடைகிறது. அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால் நாமெல்லாம் முதலாவது ஸலாத்துல் லைலை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஏதேனும் தலைப்பில் எடுத்து நம்ம பேசுவோம். 50 நாட்களுக்கு ஒரு தலைப்பில் பேசுவோம். நாளையிலிருந்து அதை நம்ம பேசுவோம். இன்றைக்கு ரமலான் மாதத்துடைய சிறப்பும் நோன்புடைய சிறப்பு குறித்தும் நோன்புடைய நோக்கம் குறித்தும் பேசுவோம். சுருக்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலான் மாதம் சிறப்பான ஒரு மாதம். பொதுவாக ஒரு நாளினுடைய சிறப்பை, வாரத்தினுடைய சிறப்பை, மாதத்தின் சிறப்பை நாம தீர்மானிக்க கூடாது. சிறப்புகள், பரக்கத்து, ரஹ்மத் என்பதையெல்லாம் இறைவனுடைய வகையின் மூலம் சொல்லப்படுமானால் அப்படியே நம்பத்தான் வேணும். அதுல என்ன செஞ்சாது நாம சந்தேகம் கொள்ளக்கூடாது. அந்த அடிப்படையில் முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுரா நோன்பு, ஹஜ்ஜினுடைய முதல் 10 பிறை, அதே போன்று ரமலான் மாதம் முழுவதும் ஒரு மாதம் முழுவதும் சிறப்பான மாதமாக இருக்கிறது. ஏன் இந்த சிறப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான் என்றால், 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இந்த மாதத்தில் தான் அருளப்பட்டது. ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அது மனிதர்களுக்கு நேர்வழிகாட்டியாகவும் இருக்கிறது, நன்மைகளை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடிய வேதமாக இருக்கிறது, நேர்வழியை தெளிவுபடுத்துகிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மனிதர்களுக்கு வழிகாட்டியாக, நேர் வழிகாட்டியாக, நல்லது கெட்டதை பிரித்தறிவிக்கக்கூடிய வேதம் திருமறை குர்ஆன் அருளப்பட்ட மாதம் ரமலான் மாதம். ரமலானுக்கு ஏன் சிறப்புன்னா இதனாலதான் சிறப்பு. மற்ற மாதங்களுக்கு இல்லாத சிறப்பும் திருமறை குர்ஆன் அருளப்பட்டதுனாலதான் என்பதை அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது, இதை பாக்கியமிக்க இரவில் அருளினோம் என்று அல்லாஹ் சொல்றான். அது என்ன பாக்கியமிக்க இரவு? அதே அல்லாஹ் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், கண்ணியமிக்க இரவில் அருளினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்ன என்று நபி உமக்கு எப்படி தெரியும்? உமக்கு அறிவித்தது எது?
லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ்வே அதுக்கு விளக்கம் கொடுக்குறான். அப்போ முபாரக்கான இரவு என்றால் குர்ஆன் இறங்கிய இரவு. குர்ஆன் இறங்கிய அருளுக்கு இறங்கிய நாளுக்கு இரவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா, அந்த நாள் கண்ணியமிக்க நாள், கதிருடைய இரவு. அதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா, 1000 மாதங்கள் நின்று வணங்கி நன்மை கிடைக்கும், 1000 மாதங்கள் நோன்பு வச்ச நன்மை கிடைக்கும், 1000 மாதங்கள் தர்மம் கொடுத்த நன்மை கிடைக்கும்னா லைலத்துல் கத்ரை அடைவது ஒரே வழி. 1000 நீங்க வகுப்பீர்களானால் 1000 மாதங்களை வருஷத்துக்கு 12 மாசம் 12 கொண்டு வகுத்தா 83.3 வருது. 83.25 மாசம், 83 ஆண்டுகள், ஒரு கால் வருடம் வருது, சுமார் 83 ஆண்டுகள். 81 லைலத்துல் கத்ர் கிடைச்சா 83 வருஷம் 1000 மாசம் தான். 83 வருஷம் ஒரு மனுஷன் நின்று வணங்கும் நன்மை அடையும். 83 வருஷம் தான தர்மம் செஞ்ச நன்மை அடையும். எவ்வளவு பெரிய சிறப்பு! நம்ம வாழ்றது 60 70 அந்த உம்மத்துக்கு ஆயுட்காலமே ரசூலா சொல்றாங்க, முகமதுடைய உம்மத்துக்கு 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் ரசூலா சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு லைலத்துல் கத்ர் கிடைக்குதுன்னா 83 வருஷம் நம்ம நன்மை செஞ்ச நன்மை கிடைக்குது, வணக்கம் செஞ்ச நன்மை எல்லாம் எழுதுறாண்டா. ஒரு 15 வயசுல விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஒரு 55 வயசு வரைக்கும் கிடைக்கும் வச்சுக்கோங்களேன். 25, 35, 40, 55, ஒரு 40 வருஷம் லைலத்துல் கத்ர் கிடைச்சுன்னா 40 × 83 அடிச்சிருங்க, சரிண்ணா? 4 8 32, அதுதான் 3200 வருஷத்துக்கு பேர். யுகம் யுகமாக ஒரு மனிதன் நன்மை செஞ்சா எங்க போவான்? சொர்க்கத்துக்கு தான் போவான். இது அல்லாஹ்வுடைய கணக்கு. அதாவது இதுதான் மல்டி பண்றது. உன்னை 10 ஆக்கி 10 100 ஆக்கி கோடி ஆக்கி லட்சமாக்கி அதுக்கு மேல பில்லியனா கணக்கில்லாத கூலி அப்படின்னு நல்லா சொல்றான். வயிறு கிசா நோன்புக்கு அந்த வாய்ப்பு அல்லா தரான். ஏன்? லைலத்துல் கத்ர் இருக்கனாலதான் என்று அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல விளக்குறான். இத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்றாங்க? சொல்லி தராங்க. இந்த ரமலான் மாதம் நம்மை வந்தடைந்தால் என்னதான் நடக்கும்? இன்னும் ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க இந்த மாசத்தை பத்தி. இதா தஹல ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் வந்தால் ஃபுத்தியத் அபுவாபு ஸமா, வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. உல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்தின் கதவுகள் மூடப்படும். வானத்துக்கு கதவு இருக்கு, நரகத்துக்கும் கதவு இருக்கு. சுல்சிலத்து ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கு போடப்படுகிறார்கள். சஹீஹ் புகாரில இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வேற ஒரு அறிவிப்புல புகாரி, முஸ்லிம் பல கிரந்தங்கள்ல எப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சஹாபாக்கள் பதிவு செய்றாங்கன்னா, அபுவாபு ஸமா என்றால் அபுவாபுல் ஜன்னா, சுவனத்தின் கதவுகள். இன்னொரு அறிவிப்புல அபுவாபுர் ரஹ்மா, அல்லாஹ்வின் அருள்வரம், அபுவாபு ரஹ்மத், ரஹ்மத்து திறக்கப்படுகிறது ரமலான்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பல்வேறு அறிவிப்புகள்ல பதிவு செய்யப்படுது. சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாகும், நரகத்தின் கதவுக்குள்ள கதவு இருக்கதா இருக்கு. ஏராளமான மற்ற அறிவிப்புகள் இருக்கு. சொர்க்கத்துல ரசூலுல்லாஹ் நிற்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று தட்டுவாங்க. அங்கு உள்ள வானவர் சொல்வார், மன்னன் ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்பாங்க, நீ யாரு சலாம் சொல்றது? அப்போ அவங்க ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆனா முஹம்மது, நான் முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா அவர் சொல்லுவாரு, உங்களுக்கு முன்னால் யாருக்காகவும் இந்த கதவு திறக்கப்படக்கூடாது என்று நான் ஏவப்பட்டிருக்கிறேன். சொர்க்கத்துக்கு கதவு இருக்குன்னு முகமது முதல் நுழைய போறாங்க. முகமதுடைய உம்மத்து தான், உம்மத்துல உம்மத்து நம்ம தான், இஸ்லாமுக்கு முன்னாடி போயிடும். கடைசி சமூகம் முதலில் சோழம் போகிறது எப்படி என்று கேட்டா, இந்த லைலத்துல் கத்ர்லாம் காரணமா இருப்பாங்க. யுகம் யுகமான நன்மைகளை செய்த வாய்ப்பு கிடைக்கிற ஒரு உம்மத்து நமக்கு மட்டும். சில ஆட்கள் நம்ம நினைப்போம், ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தா நம்மளாம் அம்புக்கூர் எடுத்து போர் செஞ்சிருக்கலாமே அப்படி நினைப்போம்ல. ஒருவேளை மாத்தி வச்சுன்னா வச்சுக்கோங்க, தலையிழப்பு வரும், கதை கண்டலை அப்படிதானே. ஆனா இந்த உம்மத்துக்கு நமக்கு கிடைச்ச வாய்ப்பு இருக்க கடைசி கொண்டு வந்து வச்சுட்டு ஏராளமான நன்மைகளை செஞ்சு மூசா நபி, ஈசா நபி, எவ்வளவு நபி வந்தாங்க. நூஹ் நபி எத்தனை வருஷம், 1000 வருஷம் செஞ்சிருக்காரு, 950 வருஷம். நம்மளை கொண்டே முதல் இடத்துல வச்சுக்கோம். இதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த ரமலான் மாதம். யுகம் யுகமாக நன்மை ஒரு மனுஷனால செய்யணும். 60 வருஷத்துல எதனால கிழிக்க முடியும் அப்படின்னு பழைய காலத்துல ஒப்பிட்டு பார்த்தா 1000 வருஷம் தோன்றிருக்காரு அவரு. அப்படியே நம்ம தோணு 60 வருஷத்துல என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஒரு லைலத்துக்கு ஐம்பது பீஸ் ஆயிரும், முடிஞ்சு வச்சுக்காத. அப்ப இப்படி ஒரு வாய்ப்பை இந்த உம்மத்துக்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசி உம்மத்து ஃபர்ஸ்ட் நம்ம தான். இதை ஹதீஸ்ல நிறைய நம்ம பார்க்கிறோம். யூத கிறிஸ்தவர்கள் எல்லாம் நமக்கு முன்னாடி தான் சொர்க்கம் போக போறாங்க.
அப்படி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதுக்கெல்லாம் அந்த லைலத்துல் கத்ரை நம்ம பயன்படுத்துற நிலையை பொறுத்து தான். அப்போ இது ரஹ்மத்துடைய மாதம். இன்னும் ரசூலா சொல்றாங்க, இந்த ஷஹ்ரும் முபாரக்கும், இந்த மாதம் பரக்கத்து மிக்கிய மாதம். பரக்கத்துல ஏராளமான பரக்கத்து இருக்கு. இந்த மாசத்துடைய செலவு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேலை 2 வேளை சாப்பிடுறது, பேருக்கு 2 வேளை, 5 வேளைக்கு 6 வேளைக்கான உணவுகளுக்கான பொருளாதாரத்தை நம்ம செலவழிக்கும். நோம்பு கொடுக்கும் போது பார்க்கணுமே, நாளைக்கு தெரியும் காலையில சகருக்கு இன்னைக்கு முதல் நாளுங்கிறதுனால ஒரு மாதிரியா போகும். அடுத்த முறை ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுருவோம், இன்னைக்கு என்ன வாங்கணும், ஜூஸ் என்ன கரைக்கணும். அப்படி நோம்பு திறக்கும் போது ஒருத்தன் டிசைன் டிசைனா வச்சிருக்கோம். நோம்பு கஞ்சில முட்டைகோசுன்னு ஒரு இனிப்பு கேட்டு அதை போட்டு சிலாக்கிட்டாங்க. இனிப்பு கேட்டு அதுக்கு சம்மந்தம் அவன் டேஸ்ட் நாக்கு நல்லா இருக்கு. சில ஆளுக்கு இருக்கு, இங்க இருந்து கஞ்சி கடையூர்ல எத்தனை பிரயாசம் இருக்கா அத்தனை பிரயாசமும் டேஸ்ட். மொத்தமே 30 நாள் தான் இருக்கு. கடையூர் 100க்கு நெருக்கமான பிரயாசம் இருக்கு. எல்லா பிரயாசமும் கஞ்சி வாங்கி வச்சிருப்பான். இப்படி ஊர் ஊரா போய் கஞ்சி குடி. இதெல்லாம் மனுஷனுடைய பறக்கத்து இல்லையா? ட்ரெஸ் போடுறது, எவ்வளவு ட்ரெஸ் நம்மளால ஒரு ட்ரெஸ் போட்ட காலம் போயிடுச்சு. விதத்து செய்யறதுக்கு கூட 3 ட்ரெஸ் தேவைப்படுது. நோம்புக்கு புதயத்து புது ட்ரெஸ் சொல்லி புதயத்துன்னு சொல்ல முடியாது. அது போடலாம், எல்லா நோம்புக்கும் போடலாம், தப்பு இல்லை. வசதி எல்லாம் போட்டுக்கிற வேண்டியதான். 27க்குன்னு சிறப்பா போட முடியாது, ஆனா அதுக்கு போடுவான். 27 எல்லா ஒட்டப்படைக்கும் போடுறதுதான் சிறப்பு. அப்போ பெருநாளைக்கு இப்படி 3 ட்ரெஸ் சாதாரணமா விதயத்திலே வந்துருது. ட்ரெஸ் போடுற விதயத்துக்கு ஏறாது. ஒன்னு ஸ்பெசிபிக்கா செய்யலாம் விதத்தாவா. 27 கழிச்சுட்டு பார்த்தா எத்தனை டெய்லி கூட ட்ரெஸ் போடலாம். ட்ரெஸ் இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் இல்லை, பெருநாளைக்கு அத்தனை ட்ரெஸ் வாங்குறோம். அதே மாதிரி சாப்பாட்டு முறைகள், இஃப்தார் சகருக்கு வச்சோம்னா, சகர்ல பேருனா அன்டைம். நம்ம சகருக்கு வந்து டெய்லி சகர் இருக்கு. ரமலான்ல ஸ்பெசிபிக்கா செய்யறதுனால அன்டைத்துல சாப்பிட முடியாதுன்னு சொல்லி நம்மளா ஒரு மூளைய உஷாராக்கி நிறைய வச்சிருப்போம். பார்த்துருக்கீங்களா? ஊரோட பழப்பனா அது தொட்டுக்கிற துவைய கருவாடு, சில ஆளுக்கு கருவாடு பார்த்தா 30 ரூபாய் கருவாடு இருக்கும். சில ஆளுக்கு இறால் இருக்கணும், சில ஆளுக்கு வெரைட்டிஸா வச்சு சாப்பிடுறோமே, இதெல்லாம் பறக்கத்து இல்லையா? 1க்கு 3ஆக செலவழிக்கிற மாதமா இருக்கு. ஆடைகள்ல சாப்பிட தூக்கம். புது மாப்பிள்ளை மாதிரி வருவான் பார்த்தீங்களா கடைக்கு, நல்லா சுடு 11 மணிக்கு புது மாப்பிள்ளை எழுந்து வர்ற மாதிரி எல்லாருமே புது மாப்பிள்ளை ஆகும். 5 பேர் மாப்பிள்ளை எழுந்து அப்படியே மிதப்புலயே வர்றது, அறத்துக்குள்ளே போய் 1 மணி நேரம் கடையை திறந்து உட்கார்றது. அப்படியே அறப்பக்கத்துல வந்து பள்ளியாச்சல், அதுக்கப்புறம் பள்ளியாச்சலுக்கு முன்னாடி வரமாட்டான். நோம்பு வந்தாச்சுன்னா பள்ளியாச்சலை சுத்திக்கிட்டே இருக்கும், கண்ணு எதையும் எல்லாம் வந்தோடனே நுகர் தொட்டு போக மாட்டான். நுகருக்கு ஒரு பயன் நடத்துறோம் நம்ம, அதுல இருப்பாரு. கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு படியா வருது அப்படிங்கே பேசிக்கிட்டு இருக்குது. குரான் படிக்கிறது, அளவுக்கு அதிகமான குரான் வாசிப்பது படிக்கிறது இந்த மாசத்துலதான். அளவுக்கு அதிகமா தூங்குறது இந்த மாசத்துலாம், அளவுக்கு அதிகமா தொழுவுறது இந்த மாசம் தான். திக்ரு தௌபா எல்லாமே அளவுக்கு அதிகமா இருக்கு. எப்படி பறக்கத்து இது? பகல்ல நம்ம மொத்த நாள்ல தூங்க மாட்டோம், தூக்கமே வராது. பகல்ல வேலை செய்யக்கூடியவங்க, தினமும் டூட்டிக்கு போறவங்க, குளிக்கிறவங்க, வாத்தியார்மார்களுக்கு உங்களுக்கு எல்லாம் வந்து தூக்கமே வராது. ஏன்னா டெய்லி அப்படி டூட்டி பண்ணிருப்பாங்க. நோம்புல மட்டும் வேற மாதிரி வேலை செய்யுது, நாளைக்கு மாறுது, உள்ள இன்னர் சேஞ்ச் ஆகும், கெமிக்கல வேற மாதிரி சிறப்பு நோம்புல. எப்படி பறக்கத்து இல்லையா? அப்ப தூக்கம் சரியா இருக்குது, எல்லாம் சரியா இருக்கு, ஆனந்தமா இருக்கிறோம். அந்த கடைசி ஒரு 5 மணியை தாண்டி வச்சுன்னா அடுப்புக்கிட்டே சுத்தி வரக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எப்போதும் ஹெல்ப் பண்ண மாட்டான், அந்த நேரத்துல பொண்டாட்டிக்கு முன்னூறு ஹெல்ப் பண்ணும். இதான் எப்படி? அது ஒரு அந்நியம் இல்லையா? அது பறக்கத்து இல்லையா? இப்படி குடும்பத்துல பறக்கத்து, பேச்சுல பறக்கத்து, நெகிழ்வுல பறக்கத்து, எல்லாவற்றிலும் பறக்கத்து. ஷஹ்ருல் முபாரக் சொல்றாங்க, பறக்கத்து நிறைந்த மாதம். அல்லாஹ் அதுல உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். நோன்புனாலதான் இந்த பறக்கத்துனாங்க. நோன்பு எதுக்கு? நோன்பு மாதத்தான் லைலத்துல் கத்ர். இப்படி அல்லாஹ் ஒன்னொன்னா சேர்த்து முயற்சி பண்ணி அடுக்கிறான். இந்த காலத்துல ஷைத்தான்கள் விலங்கு போடப்படுகிறார்கள் என்று பெருமா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? துகல்லு ஃபீஹி மரபத்து ஷயாத்தீன் லில்லாஹி ஃபீஹி. அல்லாஹ்வுக்காக சைத்தான் ரத்தத்துல ஓடுறான். சைத்தான் வந்து ஆள் கிடையாது, மெட்டீரியல் கிடையாது, நமக்குள்ளேதான் இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா நம்முடைய நெருங்கியல் சிஸ்டம் கண்ட்ரோல் ஆகும். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றான். நம்ம ஆராய்ச்சி இது குறித்து ஆராய்ச்சி பண்றோம். இன்னைக்கு நிறைய எத்திக்ஸ், நிறைய கடவுள் மறுப்பாளர்கள் இதெல்லாம் எடுத்து ஆய்வு உளறிட்டாரான்னு சொல்லி ஆய்வு பண்ணி பார்த்தா சமூகத்துல அப்படி நடக்கு. முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலையை பார்த்தா நடக்கு. இப்படி எல்லாத்த கண்டு என்ன ஒருத்தன் ஆய்வு பண்றான்டா, தமிழ்நாட்டிலே ஒருத்தன் ஆய்வு பண்ணி சொல்றான். ஒருத்தர் எப்படி சொல்றான்டா, சமூகத்தை ஆய்வு பண்ணக்கூடிய ஆய்வாளர்கள் இருக்காங்க. தற்கொலை பத்தி ஆய்வு, தினமணியில கற்று எழுதுவான். தற்கொலை பத்தி, சமூக பொருளாதாரத்தை பத்தி எழுதுவான். அதுல சமூக ஆய்வாளர்கள் வணக்க வழிபாடுகளை பத்தி, சமூகங்களை பத்தி எழுதுறாங்க. குலதெய்வ வழிபாடு, கள்ளழகர் வழிபாடு, இப்படி எழுதும் போது முஸ்லிம்களுடைய நோன்பை பத்தி ஆய்வு செஞ்சுட்டு என்ன எழுதுறாங்கன்னா,
இது ஒரு இனம் புரியாத ஒரு மக்கள் சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறாங்க. முஸ்லிம்களுடைய கேஸு, அடிக்கடி சண்டை, போலீஸ் கேஸ் பதிவாகிறது, ஆக்சிடென்ட் கேஸ், இது எல்லாத்தையும் 11 மாசம் ரிஜிஸ்டர் பண்றான். மற்ற நோன்பு மாசத்துலயும் ரிஜிஸ்டர் பண்றான். எடுத்து பார்த்தா ஆக்சிடென்ட் குறைவா இருக்கு. சரியா? தண்ணி அடிக்கிற கேஸ் குறைவா இருக்கு முஸ்லிம்கள்ல பாருங்க. அதே மாதிரி அடிக்கடி கேஸ் குறைவா இருக்கு, பிளேடு போடுறது குறைவா இருக்கு. கண்டுபிடிக்கிறான். இதெல்லாம் உளவுத்துறையிலையும் எடுத்துருக்கான் ரிப்போர்ட். என்ன நடக்குது இந்த ஒரு மாசம் மட்டும் என்ன நடக்கும் உங்களுக்குள்ள, என்ன சேஞ்ச் ஆகுது இந்த சமூகத்துக்குள்ள அப்படின்னு அவனால கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னு அவன் பார்த்து அதை என்ன சொல்ல வரான்டா, இவங்களுடைய இபாதத்துல நோம்பு மாசத்துக்கு ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது, அப்போ என்ன நடக்குது பாடியில அப்படின்னு எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நோம்பை பத்தி ஆய்வு செய்யறாங்க. நிறைய மருத்துவர்கள்ட்ட எல்லாம் இந்த கருத்துக்களை போய் கேட்டா எல்லா மதங்களும் விரதத்தை பத்தி பேசு. விரதம், நோன்பு இருத்தல், வெறும் தண்ணியை குடிக்கிறது, வாழைப்பழம் சாப்பிட்றது, பால் குடிக்கிறது, பல வகையான விரதங்கள் இருக்கு. ஃப்ரூட் சாறு சாப்பிட்றது, பழச்சாறு ரசங்கள் சாப்பிட்றது. ஆனா இஸ்லாம் கூடக்கூடிய இந்த விரத முறை இருக்க ஒரு நோக்கத்தோடு பட்டினி கிடக்கிறது. இறைவனுக்காக, இறைவன் பார்க்கிறான் என்கிற உணவுக்கு வேண்டி சாப்பிடாம இருக்கிறது. எச்சிலாம் முழுங்க கூடாது, அப்படிலாம் எச்சி வந்தா முழுங்கால அப்படி சட்டம்லாம் கிடையாது. காரம் வந்தா துப்பி இருக்கு, எச்சி வந்தா முழுங்கிறதால ஒரு சட்டம்லாம் இல்லை. அது உள்ளவரை ஊறுது. சரியா? அதுக்கு அடப்பெல்லாம் போட்டு சாந்து போட்டு கெட்டி எச்சி ஊறாதன்னு சொல்ல முடியாது. தன்னால ஊர்ந்து உள்ள வேட்டு இல்லை. ஆனா எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, இந்த அளவுக்கு பேணிக்கை நடக்குது இந்த சமூகத்துல. அப்போ இவங்களுடைய சைக்காலஜிக்கல், இந்த சமூகத்தினுடைய மன தத்துவத்தை பார்த்தோம்னா அவங்கள ஒரு உயர்வான ஒரு சக்தியில தன்னை ஒப்படைக்கிறாங்க முழுவதுமாக. இது நல்ல ஒரு சிறந்த ஆன்மீகமா இருக்குது. நல்ல அதனாலதான் எல்லா டாக்டர்கள் சொன்னாங்கன்னா முஸ்லிம்கள் நோன்பு இருக்கிற மாதிரி இருங்க அப்படிங்கிறது ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க. 13 மணி நேரம் சாப்பிடாம இருந்தா உடம்புல என்ன நடக்கும், 12 மணி நேரத்தை தாண்டிடுச்சுன்னா உங்களுடைய சுகர்ல இருக்கக்கூடிய லெவல்களை மாற்றமடையும். வேற மாதிரி பிளட்ல வேற சேஞ்ச் ஆகும்ல. அப்போ ஷைத்தான்கள் விலங்கு போடப்படுகிறார்கள் என்ற செய்தியை நேரடியாக முஸ்லிம்கள் நம்பினாலும் ஒரு காபிருக்கு விளக்கணும். இன்னும் நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணலாம் அந்த செய்தி அப்படின்னு பார்த்தா, மனிதனுடைய நியூராலஜிக்கல் சிஸ்டம் தெளிவடைகிறது, இன்ஃப்ளமேட்டேஷன் கிளியர் ஆகுது, பிளட்ல இருக்கக்கூடிய செதிந்த செதில்கள் பரிவரணமாகின்றன. இப்படி ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியது. சைத்தான்கள் விலங்கு போடப்படுறாங்க. அப்போ எல்லாமே இருக்கு, ஆரோக்கியம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். கட்ஸ், பாடியில இருக்கிற அந்த கட்ஸ் இருக்க சிறுகுடல் பெருங்குடல் எல்லாமே அப்படி லேஸ் ஆகுது அப்படின்னு சொல்றான். ஆனா அது ஒண்ணு இருக்கு, நோம்பு திறக்கும்போது ஃபுல்லா ஏத்தனைன்னு வச்சுக்கிட்டு குளோஸ் ஆயிடும். நிதானமா நோம்பு திறக்கும் போது நிதானமா இருந்துட்டேன்னா ஒரு மாசம் இதை விட உலகத்துல சிறந்த விரதம் எதுவுமே கிடையாது. நோம்பு திறக்கும்போது நிதானம் திறக்கணும். ஃபுல்லா ஏற்றி வடை கிட கஞ்சி ஃபுல்லா ஏத்தனைன்னு வச்சுக்கிட்டு ஒரு அரை கஞ்சி அவ்வளவுதான். ரொம்ப போட்டு ஏற்றினேன்னா குளோஸ், அந்த லெவல் உடனே சுகர் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும். நோம்பு திறந்த உடனே சில ஆளுக்கு அப்படிமா சுத்திரமா மட்டும் அப்படி கிருன்னு இருக்கும். என்னன்னா ரொம்ப ஏற்றிருக்கான்னு அர்த்தம். ஆளு மூக்கு வரைக்கும் சின்னதா கஞ்சி வர மாதிரி ஏற்றிருக்கான். இதை கூட பறக்கட்டுன்னு சொல்லத்தான் செய்யலாம். சரியா? சவுரு முபாரக்கு இந்த அளவுக்கு ஏற்றக்கூடாது. சரியா? அப்படி ஏற்ற என்னன்னா இந்த இந்த கொஞ்சம் இந்த சைத்தான் விளங்கிடப்படுறாங்கிறதுக்கு ஒரு அறிவியல் விளக்கம் கொடுக்க பாருங்க. இதை சொல்ல இயலாது. அப்ப நாம நம்புறோம் சைத்தான்ங்கிறது நாம மறைமுகமான ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இதெல்லாம் விளக்கமாக சொல்லுகிறார்கள். நம்ம படித்தவர்களுக்கு நாம சொல்ல வேண்டி இருக்குது. இப்படி சைத்தானுடைய தூண்டுதல் அறவே இல்லை. நெர்வியல் சிஸ்டம் மாறுது. இன்னைக்கு எப்சின் ஃபைல்ல இருந்து எல்லாம் பார்த்தா அவன் நரம்புல அவனுடைய பிளட்ல தானே எல்லாமே ஊறி போய்க்கிறான். ஒருத்த கொலகாரனா இருந்தானா குடும்பமே இப்படி பிளட்ல ஊர்னு திருட்டு போய் சொல்ற மாதிரி பிளட்டை வச்சுதான் மனுஷன் சொல்றான். அவ உடல்ல இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் பிளட்டை வச்சு தீர்மானிக்கப்படுது. சொல்றாங்க சைத்தா பிளட்ல இருக்கான், அந்த பிளட்ல இருக்கக்கூடிய அம்சம் இந்த ரோம்ல கட்டுப்படுத்தப்படுது அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சான்றுகளை நம்ம சொல்லலாம். இதெல்லாம் ஆதாரம். இப்படி சொல்றாங்க. ஒரு இடத்துல சொல்றாங்க, இது தௌபாவுக்கான மாசம். 3 தடவை ஆமீன் சொல்றாங்க மிம்பர்ல. அப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க, மிம்பரை விட்டு இறங்கின பிறகு என்ன திடீர்னு புதுசா ஆமீன் சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி நாங்க கேட்டதே இல்லையே அப்படின்னு ரசூலா சொன்னாங்க. ஆமா, 100ல முதல் ஆமீன் என்னன்னா ஜிப்ரீல் எழுத்தாப்புல வந்துட்டாரு, எடுத்து காட்டப்பட்டார். முதல் லிமன் அதரக்க ரமலான ஃபலம் யுகுஃபர் லஹு ஃபகுல்து ஆமீன். ஜிப்ரீல் வந்தோடனே முதல் மிம்பர்ல ஏறும்போது வந்தாரு. இந்த மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு துஆ சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ரமலான் மாதம் யாரை வந்தடைந்தும் யாருக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்படும், ரமலான் வந்து பாவ மன்னிப்பு தேடலையோ அவன் நாசமாகட்டும், அவனுக்கு கேடு உண்டாகட்டும். ஜிப்ரீல் சொன்னாரு. நானும் ஆமீன்ட்டேன்.
அவ்வளவு சொல்லிட்டு முடிச்சுட்டேன்ட்டாங்க ரசூல்லா. இது யார் சொல்லாம ஜிப்ரீல் சொல்ல மாட்டாரு, அல்லாஹ் சொல்லாம ஜிப்ரீல் சொல்ல மாட்டாங்க. ரசூல்லா ஆமீன் சொல்றது அல்லாஹ் சொல்றதுதான். மலக்குமார்கள் கொண்டு அதை நான் வழிநடத்தப்படுது கண்டிப்பா கேடுதான். ரமலான் மாதத்துல ஒருத்தன் பாவ மன்னிப்பு தேடி பாவ மன்னிப்பு பெறாட்ட வேற எந்த மாசத்துல பெற இயலும்? பாவ மன்னிப்புக்குரிய அருமையான ஒரு மாசம் நம்ம ஷஹ்ருல் தௌபா அப்படிங்கிறாங்க. ஷஹ்ரு தௌபா, தௌபாவுக்குரிய மாதம் என்று நினைச்சாங்க அறிஞர்கள். அந்த அதிசயத்தை சொல்றாங்க. இது முஸ்தகத்துல சஹீஹ் ஹாக்கிம்ல இருக்கு. நம்ம நேரடியாக அந்த அதிசயம் எடுக்கிறாங்க. 4வது வால்யூம் 170வது பக்கத்துல பார்க்கலாம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ஷாம ரமலான ஈமான வத்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. சஹீஹ் புகாரி. யார் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நம்பிக்கையோடும் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். சிறு பாவங்களோட அர்த்தம் எல்லா சிறுபாவத்தையும் மன்னிக்கணும். நோம்புல ஏதாவது சிறுபாவம் அப்படி இப்படி மனுஷங்க இருக்கு பித்ரா கொடுத்து அதையும் கிளியர் பண்ணி சீரோ பேலன்ஸ் கொண்டு வர வேண்டியதான். அப்ப ரய்யான் வாச வழியை நுழைஞ்சிடலாங்க. நோன்பு வச்சவங்களுக்கு மட்டும் சோழத்துல எந்த வாயில் 8 வாயில்கள் சோழத்துக்கு இருக்குது. அதுல ரய்யான் வாசல் வழியாக நோய்க்கப்படுவார்கள் மாறா சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரே ஒரு நாள் நோன்பு வச்சா 70 ஆண்டுகள் அல்லா பாதாங்க. 321 2100 வருஷம். ஒரு வருஷம் நோன்பு நோட்டா 30 நோன்புகளை 29 30 கணக்கு வச்சுக்கிறோமே. 2100 வருஷம் நமக்கு ஒரு மாதம் நோன்பு நோட்டால் ஒரு வருடத்தில் அல்லாஹ் நம்மளை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹி பஅல்லாஹு வஜஹு அன்-நாரி 70 ஹரீஃபா. ஒரு நாள் அல்லாஹ்வின் பாதையில் யார் நோன்பு நோக்கின்றாரோ அவரை அல்லாஹ் நரகத்திலிருந்து அவருடைய முகத்தை 70 ஆண்டுகள் பாதுகாக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரில பாருங்க. இப்படி ஏராளமான செய்திகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த நோன்புடைய நோக்கம் இல்லை. எல்லா சமூகத்துக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. இறையச்சத்தை தவிர வரும் 2 அர்த்தம். உங்களுக்கு முன் சென்ற சமூகத்துக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. நல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் நரகத்திலிருந்து தப்பிப்பதற்காக அப்படி அர்த்தம் வைக்கலாம். இத்தக்கா எத்தக்கா தத்தக்கும் என்றால் தக்குவா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. தக்குவா இருந்தால் நரகத்தில் தப்பிக்கணும். தக்குவானா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய ஹலால் ஹராம பேண்டது, அல்லாஹ் சொன்னபடி நடக்கிறது, அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கான எல்லா வழிகளையும் முயற்சிக்கிறது. போகிறது, தொழுகிறது, திக்ர் செய்வது, தௌபா செய்யறது, இரவு தொழுகை, பகல் தொழுகை, சுன்னத்தா எல்லாத்தையும் அல்லாஹ்வை நெருங்கிறதுக்காண்டி எல்லா வகையான திக்ருக்களை அவுராதங்களை கொண்டு அல்லாஹ் நெருங்குது, தௌபா கொண்டு நெருங்குது. இதெல்லாம் தக்குவா. தீமையிலிருந்து விலகுதல், அல்லாஹ் பாக்குறாங்கிறதுக்காண்டி செய்யறது, இதான் தக்குவா. இஹ்சான் என்று பெருமானார் வேற இடத்துல சொல்றாங்க. இஹ்லாஸ், தக்குவா, நீங்க என்ன ஒரு குஷு என்ன வச்சிருந்தாலும் சரி, தக்குவாங்கிறது அடிப்படாது. அப்ப எதுக்காக? அல்லாஹ்வுக்காக வேண்டி. இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஐயதா தஅமு ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ ஐயதா தஅமு வஷராப். ஒரு மனிதன் தாகித்திருந்தும் பசித்திருந்தும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையில்லை. எப்போ நோன்பு வச்சுக்கிட்டு போய் சொல்லி அதன் அடிப்படையில் செயல்படுவதை இவன் விடவில்லையோ அதனால அல்லாஹ்வுக்கு எந்த தேவை. அந்த நோன்பு வச்சு எந்த கூலியும் கிடையாது. அப்ப நோன்பு வச்சுக்கும் போது என்ன உணர்வு? என் மனைவி எனக்கு ஹலால். நான் கட்டின மனைவி, என்னைய கட்டின ஒரு பிள்ளை, நான் அந்த பிள்ளைக்கு கணவன், நான் ஒரு பிள்ளையை கட்டினது அவர் எனக்கு மனைவி, அப்படிதானே? கணவன் மனைவி ஹலால் எங்களுக்குள்ள. ஆனால் என் மனைவியை நான் பகலில் தொட மாட்டேங்க, அல்லாஹ் பார்க்கலாம். எனக்கு ஹலாலான சொத்தையை தொட முடியல. ஏன் சாப்பாடு, ஏன் குடிப்பு, ஏன் பிரியாணி, ஏன் பிரிச்சு எல்லாமே எனக்கு உழவு தொட முடியலையே. பிரிச்சு தொடலாம், உங்களுக்கு கூலிங்ஸ் தான் குடிக்க முடியாது. அப்பா கூலிங்ஸை குடிக்க முடியலையே. ஏன் நாங்க ஆசைப்பட்டு வரணும் ஹலாலான காசு, ஏன் ஜம்பாத்து, ஏன் ரத்தம், ஏன் துட்ட நான் என்னால திங்க முடியலையே. இன்னொரு ஆசைப்படலாமா? பிறன்மனை நோக்கலாமா? மோகம். பிறன்மனை அழகா சொல்றாரு திருவள்ளுவர், பிறன்மனை நோக்கா பேராண்மை அவனொன்றும் ஆங்கு ஒழுங்குங்கார். ஓம் மண்டாட்டியும் பகல்ல பார்க்க முடியலையப்பா, பக்கத்துக்கு போக முடியலையே, இன்னொருத்த மண்டாட்டியே பாக்குற ஒரு அற்புதமான, அதான் ஆண்மைண்டார், அதான் ஒழுங்குண்டார், அதான் அறநெறிண்டார். அதான் குர்ஆன் சொல்லுது. அப்ப ஹலாலையே உன்னால தொட முடியலையே, ஹராமுக்குள்ள சிந்திக்கலாமா? இது ஒரு மாத காலம் நமக்கு கிடைக்கிற பயிற்சி. இதுதான் இறைவன் பார்க்கிறான் என்பதற்காக செய்வதும் விடுவதும். இந்த அடிப்படை தான் எல்லா காலத்துக்கும் முஸ்லீமுக்கு தேவை. நோன்பை கொண்டு அல்லாஹ் நமக்கு பயிற்சி அளிக்கிறான். அந்த பயிற்சியை முறையாக பெறுகின்றவர்களாக, அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த உணர்வோடு நம்முடைய இந்த நோன்பை கடப்பவர்களாகும். நோன்புக்கு பிறகும் அந்த உணர்வு மிகைக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நோன்பின் நோக்கத்தை மாற்றாமல் செயல்படுகிற நல்ல மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி.